லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சீனிவாசன். பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு நம்மளுடைய நியூ சைட்டு தான். இந்த சைட்டு ஃபுல்லாக நம்ம வீடியோ கொடுக்கல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாக எப்படி பண்ணியிருக்கோன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ வழியில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறோம். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஷேர் வால் காங்கிரீட்டில் கட்டக்கூடிய அதே வீடு தான். இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நம்ம சன்சைடு சைடில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அந்த சைடு ஏன் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது படி வருது. அது இன்னும் மேற்கொண்டு வர வீடியோக்களில் எப்படி பண்ணுறோன்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவு பண்ணி கொடுக்குறோம். ஃபுல்லாக எப்படி வந்திருக்கு எப்படின்றது இந்த வீடியோ வழியில் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறையில் செய்யக்கூடிய இந்த காங்கிரீட் வீடு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஈஸியாக எடுத்து பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பவுண்டு வாலாக இருக்கட்டும், ஒரு நீங்களே ஒரு உங்கள் ஊரில் உள்ள லோக்கல் ஒரு கொத்தனாராக இருந்தாலும் தாராளமாக எடுத்து பண்ணிக்க முடியும். இது இந்த சட்ரிங் முறை மட்டும் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஏன்னா இது நம்ம காஸ்ட் வைஸில் பார்த்திங்கன்னா ஒரு மிஷினரியை நோக்கி போகும்போது ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வரும். உங்களுக்கு தெரியும், ஒரு மிஷினரி வாங்கி ஒரு பிரிக் அடிக்கிற மிஷினாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் அதுக்கு இவி சர்வீஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகுது. ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து ஒரு வீடு ஒரு கம்பெனி மாதிரி பண்ணணும், ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், நம்மளும் ஒரு தரமான முறையில் கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டில் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த கம்பெனி வச்சு இதுனாலும் முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான், ரொம்ப அதிகம் வராது. பார்த்திங்கன்னா ஒரு செட்டு போர்டு வச்சு கூட நம்ம ஒரு 2 சதுர வீடு 1 சதுர வீடு நம்ம பண்ண முடியும். உங்களுக்கு சாதாரணமாக ஈஸியான முறையில் பண்ணிக்க முடியும். அந்த மெத்தேடை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய மாவட்டத்துலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு. ஏன்னா அந்த மாதிரி மாவட்டத்தில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி முன் வந்து இதை எடுத்து அவங்க பண்ணாங்கன்னா அந்த மாவட்டத்தில் உள்ள நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். அதுலேயும் உங்களுக்கு நிறைய பேர் ஒரு தரமான வீடும் அமைச்சிக்க முடியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அதனால தான் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளுடைய காங்கிரீட் வீடை பற்றி இது எல்லாத்துக்கும் எடுத்து போய் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த முறையில் நம்ம பதிவிட்டுன்னு இருக்கோம். நீங்களும் முடிஞ்சவரை எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தாழ்மையாக நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம இப்போ நம்ம கொடுக்கணும், 7 அடி மட்டும் வந்துருச்சு, லாண்ட்டும் அடிச்சாச்சு, சரி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு காங்கிரீட் வீடை பற்றி தான் நம்ம தெளிவாக நம்ம சொல்லி போட்டுன்னு இருக்கோம். இப்போ இது போல் நண்பர்கள் யாராச்சும் எடுத்து முயற்சி பண்ணணும், அவங்களும் ஒரு தரமான வீடை அமைச்சிக்கணும், அது குறைஞ்ச ரேட்டில் அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய முயற்சிகள் நம்மளோட சேனலில் நம்ம சொல்லி போட்டுன்னு இருக்கோம். நிறைய பேர்த்துக்கு கற்றும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது போல் யாராச்சும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடு
செய்கிறதுக்கான அந்த விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் இப்போ ஏன்னா நானெல்லாம் பார்த்தீங்கன்னா வழி தெரியாத காட்டில் முழிச்சிட்டு இருந்தேன். அப்போ நம்ம இந்த ஷேர்வால்ன்றதை நம்ம உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளாக நிறைய முறை விழுந்து தான் எந்திரிச்சிருக்கோம் ஒவ்வொரு முறையும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே விழுந்து எந்திரிச்சதுனால ஓரளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நமக்கு ஒரு வீடு என்ன 2 வீடுன்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 வீடுக்கு பக்கம் நம்மளுடைய இதில் இந்த ஷேர்வால் முறையெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் யாராவது அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக எங்களுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு சப்போர்ட்டோ என்னால் முடிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டில் நமக்கு யாரும் சொல்லித்து கொடுக்குறதுக்கு இல்லை. இப்போ நம்ம வந்து என்னென்னு நினச்சிங்கன்னா நம்ம இருக்கிற காலம் எவ்வளோன்னு தெரியல, அந்த இருக்கிற காலம் வரையும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும், நிறைய சொல்லி கொடுக்கணும், நிறைய அவங்களுக்கு என்னென்ன ஐடியாக்கள் ஏதோ சின்ன இதுனாலும் ஒரு இதில் அவங்க இதில் ஆரம்பித்தாங்கன்னா அடுத்தடுத்து ஐடியாக்கள் அவங்களுக்கே புதுசாக தோணும். ஏன்னா அந்த மாதிரி அவங்களும் ஒரு நல்ல தரமான முறையில் இன்னும் புது ஐடியாக்கள் இது பண்ணி மக்களுக்கு நிறைய எல்லாத்துக்கும் இது போய் சேரணும், எல்லாத்துக்கும் போய் அவங்களும் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் தான் இந்த வீடியோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். என்னுடைய இந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோன்னா நம்ம உண்மையிலே உங்களோட பிளஸ்ஸிங்கும் எனக்கு வேணும். ஏன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு நிறைய முயற்சிகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த கட்டம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் என்னென்னா அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு பயணத்தை தொடங்கி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமாக ஈஸியாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நிறைய நம்ம முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்டு ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய வீடியோவில் ஃபுல்லாக அட்டாச் பண்ணுறோம். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். எப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்தோன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு போர்டு வாங்குறது கூட காசு இல்லை. ஏன்னா ஐடியா இருக்குது, ஆனால் அந்த போர்டு வாங்குறது கூட நம்மக்கிட்ட வருமானம் இல்லை. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ரொம்ப காலமாக கொத்தனாராக தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக கொத்தனாராக இருந்து தான் அதுக்கு மேலே தான் நம்ம இந்த ஷேர்வால் இதில் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோன்னு இருக்காத நம்ம ஏதோ ஒரு முயற்சியை நம்ம எடுத்து முயற்சி பண்ணணும்னு சொல்லி தான் இவ்வளோ காலம் நம்ம முயற்சி ஏகப்பட்ட தோல்விகளை சந்திச்சிருக்கோம், ஏகப்பட்ட லாஸு. ஏன்னா அத்தனை சந்தித்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ஒரு தரமான ஒரு வீடை நம்ம கொடுத்துருக்கோன்றது. நம்ம இல்லைனாலும் நம்ம நல்ல ஒரு வீடை மக்களுக்கு நம்ம இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னும் மேலும் எல்லாத்துக்கும் இது அவங்க மூலிமா எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது போகணும். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நம்மளோட வச்சுக்கக்கூடாதுன்றது என்னோட முழுமையான இது. ஏன்னா நம்ம வரும்போதே எதுவும் எடுத்துகிட்டு வரல, போகும்போதே எதுவும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, ஏன் உங்களை ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை ஈஸியாக எவ்வளோ தூரம் சொல்லித்தரேன்றீங்களே, எப்படி அப்படி சார் நீங்கள் எந்த மாவட்டமோ நான் எந்த மாவட்டமோ, நீங்கள் யார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களை வந்து நான் வந்து நம்ம இது சொல்லிக் கொடுக்குறது மூலிமா எனக்கு ஒரு போட்டியாகவும் வர போகிறதில்ல, நானும் அவருக்கு போட்டியாக போகிறதில்ல. உண்மையை சொல்லப்போனால் நம்மளுடைய மாவட்டத்திலே வேலை நான் செஞ்சேன்னா கூட எனக்கு சாகர் வரையும் நம்மளுடைய மாவட்டத்தை சுற்றி அவ்வளோ வேலைகள் இருக்குது. நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க, வெளி மாவட்டத்துலேயும் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு ஒரு தரமான வீடை அமைச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி மாவட்டத்துக்கு ஒவ்வொருத்தராசும் முன் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மற்ற நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்றது தான் என்னோடய சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.